அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20வது அதிகாரம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 20வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். ஆமென். சங்கீதம் 21:4 மீண்டும் ஒரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நீர் அவருக்கு என்ன செய்வாராம்? என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அவர் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆயுசை கேட்டால், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆயுசு வேணும்னு ஆசை இருக்கா? நீடித்த ஆயுசு வேணும், நீடித்த நாட்கள் வேணும், நீடித்த நாட்களான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. விருப்பமே இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கா? ஏன்னா நீடித்த ஆயுசாக இருக்கணும், நல்லது செய்யணும், ஊழியம் செய்யணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். இதுக்கு தான் ஆயுசு. அல்லேலூயா. எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் வேத வசனம் சொல்லுகிறபடி, வசனம் சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் உள்ள ஒரு தீர்க்க ஆயுசு ஆண்டவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிற தேவப்பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாவிகள் 100 தரம். அப்போ 100 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் என்ன, 1000 வருஷம் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நீடித்த ஆயுசு காலத்தோடு வாழணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை இருக்கா? ஏன்னா அவர்கள் வாழ 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 இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகி மாறும். ஆமென். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆயுசை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். அதுவும் எப்படி ஆண்டவரே, நான் உம்முடைய பணியை செய்ய, நான் உம்முடைய ஊழியத்துக்கு உழைக்க, நான் சபையில் ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்ய, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரை எனக்கு என்ன செய்யும்? ஆயுசு நாட்களை கூட்டி தாரும். அல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் தானே இருக்குது. அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகத்தில் நீங்கள் மீண்டும் ஒரு சில வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91வது அதிகாரம், அதில் 16வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பாருங்கள். 16வது வசனம், 91:16. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? குறுகின நாட்களாய் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் அல்ல, வேதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குவேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன நாட்கள்? நீடித்த நாட்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவங்க, வேத வசனத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? உங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார், ரட்சிப்பை காண்பிப்பார். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 23 அதில் கடைசி வசனம் சொல்லுகிறது. 23வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. நான் வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம்.
எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைங்க எல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி நிலைத்திருப்பேன்? சொல்லுங்க, எப்படி நிலைத்திருப்பேன்? சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருப்பேங்க? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் அப்படிதான் சொல்லுது. கர்த்தரும் அப்படிதான் விரும்புகிறாரு. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிமையாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அப்படிதான் தேவன் விரும்புகிறார். வாக்குத்தத்தமும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதி நாட்களில் ஏன் இப்படி இந்த ஆயுசு நாட்கள் குறைந்து போக காரணம் என்ன? இவ்வளோ ஆண்டவர் சொல்லுவார். வாக்குத்தத்தம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர் தமக்கு பயந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரு. அதுதான் வேதத்தில் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களில் ஆயுசு நாட்கள் மிக அதிகமாக இருந்தது இல்லையா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு எவ்வளோ வயசு? ஆதாமுக்கு 930 வயது. அல்லேலூயா. அவன் தேவ மகிமை இழந்து போனான். ஆனால் ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் ஒரு இரக்கத்தை வைத்திருந்தார். 900 வருஷம், 300 வருஷம், அல்லேலூயா, 365 வருஷம் இவருக்கு, யாருக்கு? ஏனோக்குக்கு இல்லையா? இன்னும் அநேக தேவ பிள்ளைகளை, அநேகருடைய ஆயுசு நாட்கள் மிகவும் மேன்மையாக இருந்தது. அல்லேலூயா. வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 5:5 வாசிங்க சீக்கிரமா, உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காக. ஆதியாகமம் 5:5 வாசிக்கலாம் சீக்கிரம். 5வது அதிகாரம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம், ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம், 930 ஆண்டுகள். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது நீங்க அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. ஏனோசுடைய நாளெல்லாம், ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 905 வருஷம். அப்புறம் கேனான் 70 வயது. 14வது வசனம். கேனானுடைய நாளெல்லாம், கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம், 910 வருடம். அப்புறமா 20வது வசனம். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம், 962 வருஷம். அப்புறமா கடைசியா பாருங்கள், 27வது வசனம் படிங்க. மெத்துசலாவுடைய நாளெல்லாம், மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இந்த மெத்துசலாவுடைய நாட்கள் எப்படி இருந்துச்சா? 969 ஆண்டுகள். அல்லேலூயா. இவர் தான் வேதத்திலேயே ஹையஸ்ட். ஹல்லேலூயா. இவர் தான் அதிகமான ஆண்டு உயிரோடு இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த எல்லாருக்கும் ஆயுசு நாட்களை கொடுக்கறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால இந்த மெத்துசலாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய ஒரு சாதனையும் செய்யலை. அதனால அவருக்கும் ஆயுசு நாட்களை கொடுத்துருக்காரு கர்த்தர். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆயுசு கொடுமா? உலகத்து ஜனம் கூட இன்னைக்கு 100 வயசு வரை இருக்காங்க, 110 வயசு வரை இருக்காங்க, 120 வயசு வரையிலும் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஆயுசு நாட்கள் கர்த்தருக்கு மகிமையான ஆயுசு நாட்கள் வேற, இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஆயுசு வேற. உலகத்திலேயே ஆண்டவர் மெத்துசலாவுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 900 எவ்வளவு? 69 ஆண்டு. ஆனால் அவர் எந்த விதமான அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலை. அவர் ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு ஊழியக்காரரோ இல்லை ஒரு தேவ பிள்ளை தேவ சந்ததியில் பிறக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் இந்த மெத்துசலாவினுடைய குடும்பத்தில் தான் பிறகு பார்க்கும்போது அருமையான பிள்ளைகளை அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதில் தான் நோவாவினுடைய குடும்பம் உதிக்குது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை ஆயுசு நாட்களில் சிலருக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை குறித்து, அந்த சந்ததிகளை குறித்து, அவங்களை குறித்து ஒரு மேன்மை இல்லாமல் போனாலோ பின்னால ஏதோ ஒரு நன்மை இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லை, உலக ஜனத்துக்கு இன்னைக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு மாத்திரமல்ல, ஆனால் துன்மார்க்கருடைய ஆயுசு குறுகி போகும். துணிகரமான பாவம், துணிகரமான காரியம், துணிகரமான தீமை செய்கிறவருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அது கட்டாயமாக நடக்குது. சடுதியில் மரணம், சடுதியில் அழிவு, சடுதியில் கொலை கொள்ளை பயங்கரங்கள் நடக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? நீடித்த நாட்களாய். அல்லேலூயா. அவர் ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளை எப்படி இந்த 969 ஆண்டுகள் ஆரம்ப நாட்களில் எல்லா மக்களுக்கும் ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்த தேவன் படிப்படியாக குறைக்க காரணம் என்ன? அல்லேலூயா. நோவாவுக்கு கூட வசனம் சொல்லுகிறது பாருங்க. நோவாவுக்கு எத்தனை ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 9:29 வாசிக்கலாம். 9வது அதிகாரம். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். நோவாவுக்கு எத்தனை ஆண்டு? 950 ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம், அருமையான பிள்ளைகளை ஈசாக்கு, நோவா, இப்படி பரிசுத்தமான மோசே, இவங்களுடைய முடிவெல்லாம் பாருங்க கடைசி நல்ல முதிர் வயதாகி தான் அவங்க மரித்தாங்க. அல்லேலூயா. தாவீதும் அப்படிதான் நல்ல பூரண வயதுள்ளவனா மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உண்மையா தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவருடைய கையில் இருக்கு. ஆமேன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க நாட்கள் கர்த்தருடைய கையில போகட்டும். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, நம்முடைய பலன் ஒன்றுமில்லை, நம்முடைய திறமை ஒன்றுமில்லை. நான் இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, இன்னைக்கு இந்த லேகியம் சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு ஐயா சொன்னார், ஒரு சாட்சியாட்டு, என்னதோ ஒரு லேகியம் ஒருத்தர் விற்றுக்கிட்டே இருந்தாராம். அது என்னதோ ஒரு பீம புஷ்டி லேகியம், பீம புஷ்டி லேகியம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு இப்படிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அதுபோல் நீயும் பெரிய ஆளாக வீமனை போல் மாறிடுவ, இந்த லேகியம் சாப்பிட்டா 100 ஆண்டு கூட வாழலாம் அப்படின்னு அந்த ரேடியோவில் சத்தம் ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சான். இவர் போய் அந்த லேகியத்தை வாங்கி, இவர் கொஞ்சம் மெலிசான ஆள் போல் இருக்குது, அந்த தம்பி போய் எப்படியா அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடலான்னு அங்கே போனால் விற்கிறவர் எப்படி இருந்தாராம்? அவர் இப்படி இருந்தாராம். அடப்பாவி, அப்படின்னா நான் விற்கிறவனுக்கே இந்த கதின்னா வாங்கி சாப்பிட நான் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் திரும்பியே போயிட்டான். அல்லேலூயா. அதனால் எந்த லேகியமோ டானிக்கோ எல்லாம் நீங்கள் விட்டாமின்லாம் சாப்பிட்றதுனால நாம் நீடித்த நாட்களை நம்ம கையில் இல்லை தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. பாதாம் சாப்பிடுங்க, பிஸ்தா சாப்பிடுங்க, எந்த விதமான ஒரு கனியை சாப்பிட்டு சாகாமல் எவனாவது இருக்க முடியுதா? எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் மரித்தார்கள். முற்பிதாக்களும் அப்படிதான். அவன் மரித்தான், அவன் மரித்தான். 969 மரித்தது, 950 மரித்தது. அல்லேலூயா. 905 மரித்தது. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு காணாம போயிட்டார். அது ஒரு பெரிய வாக்கியம் இல்லையா? ஏனோக்கு யாரோடு நடந்தார்? தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்தாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆனா அவர் 969 ஆண்டு வாழல. ஆனா அருமையான தேவ பிள்ளையை கர்த்தரோடு வாழ்ந்தார். கொடுக்கப்பட்ட நாட்கள் கர்த்தருக்குரியதாய் மாறுமானால், கர்த்தருடைய சித்தம் செய்கிற நாட்களாய் இருக்குமானால் அதுவே பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப நாட்களாக வாழ்ந்து காட்டணும்னு அல்ல, நாம் வாழுகிற நாட்கள் தேவனுக்குரிய நாட்களாக, சத்தியத்துக்காக வாழுகிற நாட்களாக, ஊழியத்திற்காக உழைக்கிற நாட்களாக, தேவ சித்தம் அறிந்து நடக்கிற ஒரு வாழ்வாக மாற வேண்டும் என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்களுக்கெல்லாம் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தாரு ஆண்டவர். இப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கும் அப்படி 900 1000 இருந்தாலும் எப்படி இருக்கும்? எல்லாரும் ஆசையாக இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் வேண்டான்றாங்க. அல்லேலூயா. ஆனால் எப்படி இது குறைய காரணம் என்னன்னா, என்ன காரணம்? ஏன் குறைஞ்சிச்சு ஆயுசு குறைய காரணம் என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு பாருங்கள். குறைய காரணம் என்ன என்பதை பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்தில் சீக்கிரமாக படிக்கலாம். 6வது அதிகாரத்தில் வாசிக்கிற 3வது வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. பாருங்கள், இந்த ஜனங்க பூமியில பெருக தொடங்கினாங்க என்று வேதம் சொல்லுகிறது. பெருக 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 பாவம் பெருகினதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வை அந்த பூமியை நோக்கி பார்த்தபோது ஜனங்க மிகப்பெரிய பாவங்களுக்கு உட்பட்டிருந்தார்கள். ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள். எப்போ எப்போ சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்களோ, எப்போ அந்த பாருங்க அந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தார்களோ, அன்றைக்கே பாவம் பூமியில ஏதேன் தோட்டம் சாவே இல்லாத இடம். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஏதோன் என்கிற ஏதோன்ல எப்பவுமே வாழ்வுக்குரிய இடம். அல்லேலூயா. அது மகிமைக்குரிய இடம், தேவன் உலாவுகிற இடம் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏதேன் தோட்டத்தில் அப்படியே பாருங்க, ஆறுகள் இருந்தது, பொன்னு விளைந்தது, அங்கு மிக தோட்டங்கள் இருந்தது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலமாக தான் இந்த ஏதோன் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம் அவ்வளவு விசேஷமானது தான். ஆனால் அந்த தோட்டத்தில் எப்போ சாத்தானுக்கு இடம் உண்டாச்சோ, எப்போ அந்த சாத்தான் அதுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தானோ, அந்த நிமிடத்திலே அங்கே பாவம் உண்டானது. அவங்க மகிமையெல்லாம் கடந்து போயிட்டு. அல்லேலூயா. தேவனோடு இருந்த தேவ பிள்ளைகள், தேவனுடைய மகிமையை தரிசித்தவர்கள், தேவனுடைய வல்லமையை கண்டவர்கள், மரணமில்லாத வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா அவர்கள் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த சர்ப்பம், பிசாசு சர்ப்ப வடிவில் அருமையான பிள்ளைகளை முதலாக ஏவாளை வஞ்சித்தான். பிற்பாடு அருமையானவளை ஆதாமை வஞ்சித்து பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளே ஆனதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது நிமித்தம் சாபம் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த சாபத்துக்கு பிற்பாடுதான் பாருங்கள் பூமி சாபத்துக்குள்ளே போனது. எல்லா மக்களுக்குள்ளே ஒரு பாவ கிரியைகள் உண்டானது. எல்லாரும் பாவம் செய்ய 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 அருமையான ஆரம்பத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுக்கு என்னன்னா முடிவில்லாத வாழ்க்கை, அவங்க ஒரு நாள் அழியாத வாழ்க்கை, அப்படிதான் என்று கொடுத்திருந்தாரு. ஆனால் எப்போ பாவம் செய்தார்களோ அப்ப நிர்வாணி என்று அவங்கள் அறிந்து அவங்க தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ நிர்வாணி என்று நான் உனக்கு அறிவித்தவன் யார் என்று ஆண்டவர் கேட்டாரு. அப்ப இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவி தான் இப்படி என்ன இப்படி தள்ளுனா. மனைவி கேட்டா அந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. அல்லேலூயா. மாறி மாறி குற்றவாளியாக மாற்றப்பட்டாங்க. பிற்பாடு அருமையான பிள்ளைகளை சந்ததிகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம், ஆயிரக்கணக்கான 969 ஆண்டுகள் வரையிலையும் அவர்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மீண்டும் ஜனங்க பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் அங்கு வாசிக்கும் போது ஒரு மேலிருந்தே வாசித்து பாருங்கள், தெளிவாக காணலாம். மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவகுமார்கள்னா தேவ ஜனங்க உலக ஜனத்தோடு கலப்படம் வச்சு உலக இன்பத்துக்குள்ள போகிற அனுபவங்கள், பாவத்துக்குள்ள போகிற அனுபவங்கள், அதை தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை பார்க்கறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. அவங்களையும் இவங்களையும், தேவ பிள்ளையே நீ யாரு? நீ தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. அல்லேலூயா. நீ மேலானதை தான் பார்க்கணும், நீங்கள் பரலோகத்துக்குரியதான் பார்க்கணும். உங்களை அழைத்த தேவனை மாத்திரம்தான் பார்க்க வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்தார்கள்? அப்படி அதற்கு உட்பட்டார்கள். வாசிங்க. தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. பாத்தீங்களா? என் ஆவி என்றைக்கும் மனுஷர்களோடு போராடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம்மா. அதான் நான் சொல்லி, உலக ஜனத்தோடு நீங்கள் சம்பந்தம் கலந்து ஓடக்கூடாது. நீங்கள் தேவ ஜனத்தோடு சம்பந்தம் கலக்கணும். விசுவாச பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவஜன, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களோடு எல்லாத்துலேயும் சம்பந்தம் கலந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்பங்கள் சிதைந்து போக, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு போக, தீமைகள் நடக்க பல காரணங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, 3வது வசனம் படிக்கலாம் சீக்கிரமா. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை. அவன் மாம்சம் தானே, அவன் ஒரு மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள், அவன் இருக்க பாருங்க, ஆண்டவர் இதுவரையிலும் ஆயுசு நாட்களை சொல்லல. அல்லேலூயா. எங்கேயுமே ஆயுசு நாட்களை பத்தி பேசல. அவங்க தேவனுக்கு பயப்பட்டு வாழ்வாங்கன்னு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தீர்க்க ஆயுசா என்றவர் வச்சிருந்தாரு. அல்லேலூயா. அது அவங்களே இழந்து போனாங்க. ஆமென். இப்போ அடுத்தபடியா ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் மகிமையா மாறன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா அந்த பாவம் தொடர்ந்து பிடித்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த பாவ கிரியை பிசாசினால் உண்டாயினதுனால அது எல்லாரையும் வஞ்சிக்க தொடங்குகிறதை பார்க்கிறோம். அது வர 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 பாவங்கள் பெருக 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 தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள், தேவ கிருபைகளை இழந்து போனார்கள். பிற்பாடு பார்க்கும்போது அருமையான தேவ பிள்ளையே, இப்பொழுது தேவனுடைய கோபம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. என் ஆவி என்றைக்கோ மனுஷனோடு போராடுவது இல்லை. நீங்க நினைப்பீங்க, நான் பாவம் செய்வேன், ஆண்டவருக்கு என்ன? ஆண்டவர் ஒன்றும் போராடிட்டு இருக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் பார்ப்பாரு, கொஞ்ச நாள் விட்டு கொடுப்பாரு. கடைசி அவர் ஒரே அடியா உன் வாழ்க்கையில ஆயுசு நாட்களும் குறையும், எல்லாமே பாதைகள் மாறும், பெரிய தீமைக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ள வேண்டியது வரும். ஆதலால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு நடக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என் ஆவி என்றைக்கும் மனுஷர்களோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே, அவன் ஒரு மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள், அவன் இருக்க போகும் நாட்கள் 120 வருஷம் என்றார். எத்தனை வருடம் சொல்லுங்கம்மா? 969 எங்க போச்சு? இப்போ எல்லாம் போச்சு. ஒரேடி ஆண்டவர் எங்க கொண்டு வந்தார்? அவன் இருக்க போகிற காலம் 120 ஆண்டு தான். அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்கள். அப்போ அது பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாவம் பெருக 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 ஆண்டவர் பார்த்தாரு. சங்கீதம் 90, ஹல்லேலூயா. சங்கீதம் 90வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 10வது வசனம் வேகமா வாசிப்போம். இப்போ மோசே சொல்லுகிறார் பாருங்க, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி 120 வயசு வரல இன்னைக்கு ஆட்கள் தப்பி தப்பி வரவங்க இருக்காங்க. 110 இருக்காங்க இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது எவ்வளோ வயசு வரல இருக்காங்க இப்போ? சரி, அதை பற்றி ஆராயிறதுக்கு நம்ம போக வேண்டாம், நேரம் இல்லை இல்லையா? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சரி, இப்போ 110 107 இருக்காங்க. அல்லையில சொல்லுவோம்மா? ஆண்டவர் சொன்னார் 120 வருஷம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாட்கள் கடந்து போக 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 சங்கீதத்தில் வரும்போது தேவ பிள்ளைகளே இன்னும் அதிகமான நாட்கள் கடந்து போகிறது. பாருங்கள், இப்பொழுது மோசே என்கிற அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? எங்கள் ஆயுசு நாட்கள், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எத்தனை ஆண்டு? 70 தான் கரெக்டான இப்போ ஆண்டு. அல்லேலூயா. 70 வயசு வரலையும் ஓரளவு தேவ பலத்தோடு தேவ கிருபையோடு அப்படி போவாங்க. அதுக்கு மேலே எல்லாம் ஆண்டவர் உங்களை ஒரு வேளை பலப்படுத்தினா, அல்லேலூயாம், அல்லேலூயாம், அல்லேலூயாம். பலப்படுத்த மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். தெய்வ பயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோசுவா மறைக்கிறது வரையிலும் அவங்க கண்ணு என்ன செய்யல? இருளடையல, பலன் குறையல. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்ப கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம் அநேக தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு தான் இதை இன்றைக்கு கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லாம நாம ஆண்டவர்கிட்ட பலம் பிடிச்சோம்னா ஆண்டவர் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும், கைவிடவும் முடியும், எல்லாம் விட்டுருவார். அதனால தேவ பிள்ளைகளை இப்போ சங்கீதத்தில் வரும்போது தேவ மனிதனாகிய மோசே சொல்லி ஜெபிக்கிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்.
70 வருடம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும், பலத்தின் ஒருவேளை பலத்தின் மிகுதியினால நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குமானா ஒருவேளை எத்தனை ஆண்டு கடந்து போகும்? 80 வருஷமாய் 80 இருந்தாலும் ஆண்டுகளாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அதுக்கு பிறகு அதுக்கு மேல எல்லாமே எப்படி இருக்கும்? வருத்தம், அப்புறம் சஞ்சலம், சஞ்சலம், இப்படிதான் கடந்து போகும். 80க்கு மேலே இருந்தாச்சுனாலே பாடுதான், வருத்தம் தான், வேதனை தான், நடக்க முடியல, கால் வலி, ஸ்தோத்திரம், கைவலி, இடுப்பு வலி, முட்டு வலி, ஏதாவது ஒன்று பாதிப்பு, கண்கள் பாதிப்புகள், சரீர உறுப்புகள் பாதிப்புகள். அருமையான பிள்ளைகள், அதன் மேன்மை வருத்தம், சஞ்சலம். அல்லேலூயாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஒரு பலன் உண்டு. அல்லேலூயாம். நேற்றைக்கு இந்த வாரத்தில் நான் நினைக்கிறேன், ஊழியர்கள் கூடுகையில் நான் கடந்து போகும்போது ஒரு தேவதாசரை சந்தித்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த இருந்து அந்த கூட்டத்துக்கு வரார். அப்போது அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது, ஸ்தோத்திரம், எனக்கு பஸ் பிடிச்சி வரணும் பற்றிகளா, அதுக்கு தான் நான், ஆனால் அவர் தான் முதல்லே வந்திருக்கிறார். அல்லேலூயாம். நல்ல ஆரோக்கியமான ஆட்களெல்லாம் பொறுமையாக தான் வருவாங்க, பாதியில் இடைவேளையில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அங்கே இருக்கார் ஊழியர்கள் கூடுகையில். இப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஏதோ ஒன்று ஒரு காரணத்துக்கு உங்கள் வயசு என்னையான்னு கேட்டேன். இப்போ 82 வயசு ஆச்சு இல்லையா பாஸ்டர்? அதனால் 82 வயசா? நம்ம 52லே யோசனையோடு ஓடுகிறோம். ஆனால் அவர் 82ல் எப்படி இருப்பார்? அப்போ எப்படி தேவ பலன் அவரை தாங்குது? அல்லேலூயா. உண்மையாக சொல்லி அப்புறமா திருப்பியும் பஸ்ஸு பிடிச்சி நான் தான் அழைக்கமண்டவரையிலையும் கொண்டு விட்டுட்டு வந்தேன். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கிட்டத்தட்ட கேரளா பார்டர் போனோம். அருமையான தெய்வ ஜனமே, அவர் ஒரு தெய்வ பயம் உள்ளவர். ஆனால் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், உடம்பை பார்த்து ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாம் சரீரத்தை பார்த்து ஆரோக்கியமாக இருக்குது. இது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்க தேவனால கூடும். நீங்கள் பலகீனமாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், வயது சென்றவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கும் ஒரு ஆச்சரியம். 82 வயது, அப்போ எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னும் நல்ல ஆரோக்கியமாக ஆண்டு உங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கட்டையா அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன். ஹல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய கையில் தான் இருக்குது, காலங்களும் இருக்குது. ஆயுசை கூட்டி கொடுப்பாருன்னா உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியம் கொடுக்க அவரால் முடியும். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை காண்பிப்பேன். அதனால தீர்க்க ஆயுசை கேட்டா தீர்க்க ஆயுசை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆயுசு நாட்கள் என் இயேசுவுக்காக பயன்படணும், சத்தியத்துக்காக பயன்படணும், ஊழியத்துக்காக பயன்படணும், அநேக நன்மைக்காக பயன்பட வேண்டும். அதற்காக என்னை ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பாவம் செய்ய 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 ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறது என்பதற்காக தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா, பலத்தின் மிகுதினாலே 80 ஆண்டுகள். இப்போ எல்லாரும் அப்படி தான் 70 80 70 80 ஆளுகள் போயிட்டுறாங்க. நிறைய 90% போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் இருக்காங்க, தேவ கிருபையினால இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆதலால் நண்பு தேவ சனமே, ஆனால் யாருக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாரு? ஏதோ உங்கள் வாழ்க்கை ஒரு சடுதியாக போகாதபடி. இப்போ சடுதியில் கூட எல்லாருக்கும் இன்னைக்கு மரணம் வருது. நல்லவங்களுக்கும் வருது, கெட்டவங்களும் வருது, சின்னவங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் வருது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வருது, சபைக்கு போகிறவங்களுக்கும் வருது, போகாதவங்களுக்கும் வருது. இல்லையா? வருதா இல்லையா? எல்லாருக்கும் மரணம் வரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நீதிமானை எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களும் திடீரென்று மரணத்தை சந்திக்க நேரிடுகிறது. இப்போ ஏசப்பாவே உலகத்தில் எத்தனை ஆண்டு தான் இருந்தார்? எவ்வளோ ஆண்டு தான்? ஏன் அவர் 900 அப்படிலாம் இருக்கு. அவர் வந்தார், அவர் கடமையை செஞ்சார், போனார். அல்லேலூயா. இதை போல இருக்கணும். ஆமென். 10 வருஷம் இருந்தாலும் கரெக்டாக ஒழுங்கு கிரமமாக நல்லதை செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 100 வயசு இருந்தால் என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீ கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போக வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், நல்லவன் கடந்து போகிறான். அநேக பரிசுத்தவான்களுடைய குடும்பங்கள்லேயும் சில மரணங்கள் சந்திக்கப்பட்டது உண்டு. சின்ன பிள்ளைகள் மரித்திருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் துதி என்கிற ஒரு துதி சங்கர்னு சொல்லுவாங்க. அவர் மதுரையில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அவரும் நல்ல ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் நல்ல சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வல்லமையான ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வல்லமையாக விளங்கின ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அதனால் சின்ன வயசுலேயே ஊழியக்காரங்க மறிக்க மாட்டாங்க, விசுவாசி மறிக்க மாட்டாங்க அப்படி நான் சொல்ல. தேவ பிள்ளைகள் மரணம் எப்போவுமே எல்லாருக்கும் வரும். ஆனால் என் நிலையில் வந்தாலும் நீ தேவனுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. சிலருடைய டியூட்டி முடிஞ்சுன்னா ஆண்டவர் அழைச்சிடுறாரு. ஆனால் நம்ம இத்தனை காலம் இருக்கிறோம், எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இனியாவது ஆண்டவரே நான் ஏதாவது செய்ய எனக்கு உதவி செய்யும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த உயிரை கொடுத்திருக்கிறதுக்கு நான் ஏசப்பாக்கு ஒரு சாட்சியா வாழணும், சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவரே, வேதத்தை படிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தமே வாழ்க்கையில நிறைவேறணும். அப்படி வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நார்மலாக தெய்வீக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களுக்கு நீடித்த ஒரு ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுப்பேன். அது வேதத்தில் இருந்து அந்த ஆயுசு நாட்கள் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு அவங்க வாழ்க்கை அழிந்து போக காரணம், அவங்க தேவனோடையும் வாழாமல், சத்தியத்தின்படியும் வாழாமல், வேதத்தின்படியும் நடக்காமல், துன்மார்க்கருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும். அவங்க ஆண்டவரோடு வாழாதது நிமித்தமாக அவங்களுக்கு சடுதியான அழிவுகள் வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சடுதியில் ஆபத்து வந்தாலும் அவன் பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ள இருப்பாங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆண்டவர் இந்த பூமியில நீ செய்த பணிகள் போதும். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்ட. இப்போ நீ என்கிட்ட என்ன செய்? இளைப்பாரு. அல்லேலூயா. அப்படி வச்சிருவார் அநேக தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக நடக்கிறேன், எனக்கு ஆயுசு நாட்களை தாரும். ஆயுசு நாட்களை கூட்டி கேட்டால் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும் இல்லையா? வெள்ளிக்கிழமையில் காணக்கூடாது, வியாழக்கிழமையில் இப்போ புதன்கிழமை பைபிள் ஸ்டடியும் காணக்கூடாது, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கும் இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் பாதியில் வரணும். அப்படியா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுக்கிறதே காரணம் உன்னை கொண்டு தேவ சித்தம் செய்யதான், உன்னை பயன்படுத்ததான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றதான், உங்களை உருவாக்கி நீங்க அநேகருக்கு சாட்சியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், எப்படி இருந்தால் அது கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சில 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். வேதத்தில் இருந்து சில வார்த்தையை வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 to 2 வசனங்கள் வரையிலையும் வாசிங்க சீக்கிரமாக. 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. ஆண்டவருடைய போதகத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் வேத வசனங்களையும் நீங்கள் மறவாமல் அதை இருதயத்துக்குள்ள காக்கும் போது என்ன நடக்கும்? அவைகள் உனக்கு நீடித்த நாட்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். கட்டளைகளுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு உனக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உபாகமம் 28 நம்ம வாசிக்க வேண்டாம், அதுல உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதைவிட மேலாக இங்கு பார்க்கிறோம். அதனால இந்த கட்டளைகளை நீ பத்திரப்படுத்தும் போது, வேத வசனத்தை நீங்க கனமா எண்ணும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்நாட்கள் என்னவா இருக்கும்? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். அவைகள் உனக்கு என்ன கொண்டு வரும்? நீடித்த நாட்களையும். வசனத்துக்கு ஏற்றபடி நீங்க வாழ 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 ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நீடித்த
நாட்களையும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். இரண்டாவது தீர்க்காயுசு. தீர்க்காயுசு வேணாம் வேணாம் ஆண்டவர்ட்ட கேட்கணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்போ இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாய் மாற்றுவேன், உனக்கு வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கணும் என்று சொன்னது போல ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க செவி கொடுங்க. ஹல்லேலூயா. அதை உங்க இருதயத்துக்குள்ள பத்திரமா காத்து கொள்ளுங்க. எத்தனை செய்தி கேட்டாலும் செய்தி கேட்கும்போது கேட்குது, அப்படியே போகுது. அடுத்த வாரம் அடுத்த அந்த அவர் என்ன சொன்னார்? என்னதோ கட்டளை கட்டளைன்னே சொல்லிட்டு இருந்தார். கதவு கட்டளையா இல்லை என்ன கட்டளை? அல்லேலூயா. இருதயத்தில் என்ன செய்யணும்? ஸ்டோரேஜ் பண்ணிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கட்டளை, உங்கள் வேத வசனம், உங்கள் வார்த்தை எனக்கு உள்ளே பாய்ந்திருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ள ஒன்றைக்கு நிலைச்சிருக்கட்டும். ஆண்டவரே, வசனத்தின்படி என்னை நடத்தும். அப்படியானால் உங்களுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவர் சொல்ல தீர்க்க ஆயுசை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. என்ன ஆயுசு காலம் கொடுப்பாரு? தீர்க்காயுசை தேவன் தருவார். இரண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27. அதில் நீங்க சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்கள் கிடைக்கணும், நீங்களும் எல்லாத்தையும் காணணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகிற சமாதானத்தை நீ காணணும்னா, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப அவருக்கு பயப்படணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்பட கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கொண்டே போவார். எல்லாரும் ரெண்டு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? ஆயுசு நாட்களை பெருக பாத்தீங்களா? தேவனுக்குரிய பயம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? தீமைகளை விட்டு விலகி வாழுகிற ஒரு அனுபவம், பாவங்களை விட்டு விலகி வாழுகிற ஒரு அனுபவம். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்பட ஆண்டவரே நீங்கள் அதிகமாக ஆண்டவர்கிட்ட தேடுவீங்க, செப வாழ்க்கையில் ஓடுவீங்க. உங்கள் வாழ்க்கை தெய்வீக பயம் உங்களுக்கு இருந்தால் ஆராதனையை விட முடியாது, செபத்தை விட முடியாது, தேவ சமூகத்தை விட முடியாது, வசனத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்குரிய பயம்ன்றது தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்குரிய பயம் என்று நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவ பிள்ளையே, தேவனுக்குரிய பயத்தை எனக்கு தாரும். அப்படி நீ தேவனுக்கு பயப்படும் போது உனக்கு என்ன நன்மை கிடைக்குது? எல்லாத்தை விட மேலான நன்மை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்கள் பெருகும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் ஆயுசு நாட்கள் பெருகும். உனக்கு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார். இன்னும் நீ சுகமாய் வாழ செய்வார். உன்னுடைய திட்டங்கள், உனக்கு வாஞ்ச விருப்பங்கள் நிறைவேற செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கணும். அல்லேலூயா. ஏதோ எப்படி ஒன்று வாழ்ந்துட்டு நாட்களை கழித்து ஏதோ ஆண்டுடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க தேவ ராஜ்யத்தில் போனாலும் ஒரு ஆசீர்வாதத்தோடு போனா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் உண்மையா இருக்கணும். இயேசுவை போல, ஒரு யோவானை போல, ஹல்லேலூயா, ஒரு ஸ்தேவானை போல, ஹல்லேலூயா. ஆனால் நீடித்த நாட்களாக இருந்தால் ஒரு மோசையை போல இருங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லை ஒரு நோவாவை போல ஒரு நீதிமானாய் வாழுங்கள். 950 ஆண்டுகள், ஹல்லேலூயா. நீ 1000 ஆண்டு கூட இருங்க, கோடி கூட வாழுங்க. ஆனால் கர்த்தரோடு கூட வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்களா, நல்ல முதிர் வயதில் தான் மரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு தாவீதை பாருங்கள். அல்லேலூயா. ஒரு யோபு பூரண வயதுள்ளவனாய் மரித்தான், தீர்க்காயுசோடு மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏதோ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், இன்னும் நீ 6 மாசம்தான் இருப்ப. அப்படி சொன்ன ஒரு ஆள் இன்னையும் உயிரோடு இருக்குது. ஆமாம், அல்லேலூயா. இன்னையும் உயிரோடு இருக்குது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம்மா. 6 மாதம்தான் உங்க இருப்பேன், 6 மாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு சாவு வரேன்னு சொல்லிட்டு போனவர் உடனே அந்த சகோதரி ஃபோன் அடித்து என்கிட்ட அழுதாங்க. நான் சொன்னேன்,
நான் சொல்கிறேன், ஜோசியக்காரன் சொன்னது உனக்கு 6 மாதம். நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் நீ இன்னும் அதிகமான நாட்கள் உயிரோடு இருப்பாய். ஹல்லேலூயா. ஜோசியக்காரன் சொன்னது பலிக்கன்னா ஊழியக்காரன் சொன்னது பலிக்காதா? கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்ல, நீ ஆசீர்வதிக்கிறவனா நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நீங்கள் வாயின் வார்த்தை சிலர் சாவணும் செத்து போகணும். சிலருக்கு வாயை திறந்தா சாவுக்கு ராக்கிகளாட்ட வாழக்கூடாது. நம்ம வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருப்போம். சாவு வரும், அதனால் நீயே சாவை தேடிக்கிட்டே ஓடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்? கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீ வாழ்ந்து காட்டு, வாழு, இயேசுவுக்காக வாழு, சத்தியத்துக்காக வாழு, வேதத்துக்காக வாழு. ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள் தேவ ஜனமே. அதற்காக தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் அப்படி எத்தனை யோசியர்கள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவன் சொன்னதெல்லாம் ஏசப்பா அபத்தமாக்கி போட்டிருக்கிறாரு. ஆனால் அதை நம்பியே வாழ்கிறவன் பயந்தே செத்து போயிடுவான். ஏன்னா வசனம் சொல்லியிருக்கிறியா, பயந்த காரியம் வந்து நேரிட்டது. இவன் ஐயோ அவன் குறி சொல்லி சொன்னான், போச்சு 6 மாதம் நாள் எண்ணிகிட்டே இருப்பாவ, கடைசி ஹார்ட் அட்டாக்கு ஆயிரும். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி தமார்னு 6ஆவது மாதத்தில் மறித்து விட்டார்னு வச்சுடுங்க. உடனே அந்த குறிக்காரன் சொன்னான் இல்லையா, அவன் சொல்லிட்டு இல்லையா போனேன், நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வீட்டிலெல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்கும். பிசாசு வேலை செய்வான். நீயே சாத்தானுக்கு இடம் கொடுத்தா சாத்தான் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தீமையை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மரணமும் கத்தரால வார மரணம் கிடையாது. அநேக மரணத்துக்கு காரணம் பின்னணியில் பிசாசு மறைந்திருக்கிறான். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாசு சீசன் தான், கர்த்தருடைய பிள்ளை தான், ஊழியத்தை செஞ்சவர் தான். ஆனால் அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்த உடனேயே அவரால் இருக்க முடியலை. அவருக்குள்ள சமாதானம் இல்லை. நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்று அவன் வேதனைப்பட்டது உண்மைதான். ஆனால் அவன் இயேசுவினிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கவில்லை. பிரதான ஆசாரியர்களிடத்தில் ஓடினான். மனிதன் உன்னை மன்னிக்க முடியாது. எந்த விதமான பாஸ்டர் ஆகட்டு, எந்த ஃபாதர் ஆகட்டு, எந்த விதமான ஒரு மகன் யாரும் சரிதான், உங்க பாவத்தை மன்னிக்க எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க பூமியிலே இயேசு ஒருவருக்கு அதிகாரம் உண்டென்று சொல்லி ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்தாண்டு சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து ஓடு. அல்லேலூயா. அவன் எத்தனை ஆண்டு திமிர்பாதம் பிடிச்சு அப்படியே படுத்த படுக்கையாகிவிட்டான். ஆனா இமைப்பொழுதுல ஆண்டவர் அற்புதம் செய்து அவன் வாழ்க்கையை மாற்றி விட்டார். ஆதலால் ஏசப்பா வார்த்தை, அவர் தான் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் உங்க பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். அவர்கிட்ட வராதபடிக்கு நீங்க எங்க ஓடினாலும் எங்க போனாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காது. மெய்யான ஒரு சந்தோஷம் உனக்குள்ள இருக்காது. அன்பு தேவ ஜனமே, அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே உனக்காக இந்த உலகத்தில் அவதரித்தார். மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ ஜனமே, அவருக்கு பயப்படுங்க. அவர் பயப்படுகிற ஜனத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், தீர்க்க ஆயுசு. அவங்க ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாரோ அவன் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆதலால் தேவனுக்குரிய பயத்தோடு கூட வாழுங்க. எல்லாரும் நினைக்கிறேன் என் பிள்ளை நல்லா வாழணும், ஆண்டவர் என் பிள்ளை நல்லா படித்து வெளிநாட்டு போகணும், என் பிள்ளை அப்படியா அவங்க பிள்ளைகளெல்லாம் காணணும். எல்லாரும் நீ கனவு காண்றதில்லை, சத்தியம் சொல்லுது. அப்படியே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அப்படியே உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, அப்படியே உங்க பிள்ளைகளை சிறந்திருக்க செய்வாரு. நீங்க ஜெபிக்க தொடங்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், உங்க குடும்பம் வாழும். என்னையும் சாவுதான், என் குடும்பம் அழிவுதான், என் குடும்பம் நாசமா தான் இருக்கும் அப்படி நீ உன் வாயால சொல்லாத. கர்த்தரால என் குடும்பம் பிழைக்கும், என் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையா மாற்றுவார். நீங்க இன்னைக்கு திறப்பில் நின்று ஜெபிப்பீங்கன்னா உங்க மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்க செய்வார் தேவ ஜனமே. ஆதலால் இரண்டாவது, தேவனுக்குரிய பயத்தோடு வாழுகிற தேவ பிள்ளைகள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி
ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 42 அதில் 17வது வசனம் சொல்லுகிறது. யோபுவை பாருங்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதுனால அவருக்கு வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நெடுநாள் இருந்து யோபு முதல்ல 1வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தாரா இல்லையா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதுனால அவருக்கு இடையில நிறைய சோதனை, பாடு, துன்பம் எல்லாம் வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருந்து கடைசி வரை தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தது நிமித்தம் கடைசி வசனம் வேதத்திலே யோபு கடைசி 42வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, யோபு நெடுநாள் இருந்து கையை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. எல்லாம் பிள்ளைகள் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. யோபு நெடுநாள் இருந்து, ஹல்லேலூயா, நெடுநாள் இருந்து, கொஞ்ச நாள் அல்ல, நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய், 2வது பூரண வயது, ஹல்லேலூயா, பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தருவார். தேவனுக்கு பயப்படுறதுனால என்னையா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆயுசு நாட்கள் கூடிட்டே போ. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி ஆயுசு நாட்கள் கூடணுமா வேண்டாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய வழிகளில் நடங்க, சத்தியத்துக்காக வாழுங்க. பாஸ்டுக்கு இல்லை, ஊழியக்காரிகளுக்கோ விசுவாசிகளுக்கோ பயந்தல்ல, மற்றவங்களுக்கு அல்ல, தேவனுக்கு பயந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும், பிரியமாக நடக்கணும், உங்கள் வழியில் நடக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, 3வது ஒரு காரியத்தை வாசிக்கும் போது எபேசியரின் புத்தகம் 3வது தேவ பிள்ளைகளை எப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது என்று பார்க்கும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 1-3 வசனம் சீக்கிரமா படிக்கலாம். எபேசியர் 6. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. இது நியாயம். இது என்னது? நியாயம். பிள்ளைகள்னா பெற்றோருக்கு என்ன செய்துதான் ஆகணும்? கீழ்ப்படிதான் ஆகணும். நான் என்ன கீழ்ப்படியணுமா? இது நியாயமா? நான் சொல்ல யாரு பிள்ளைகள்னா யாருக்கு இப்ப கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு. பிள்ளைகள் எங்க? பிள்ளைகளே என்னது? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள். யாருக்குள்ள? அப்பாவை கனம் பண்ணணுமா, அம்மாவை கனம் பண்ணணுமா? கர்த்தருக்குள்ள நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்னாக நீங்க வசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் இருப்பதற்கும், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை மாத்திரமல்ல, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காகவும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையே என்னதுதான்? பிள்ளைகளே, நீங்க தெய்வ பயத்தோடு உங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இது நியாயம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா சொன்னால் எடுத்தறிகிறது, அம்மா சொன்னால் போம்மான்னு சொல்லிட்டு திட்டுறது. நிறைய பிள்ளைகள் சின்ன வயசுலேயே அம்மாவை அடிக்க போகிறவங்க, அப்பாவை அடிக்க போகிறவங்க. நீங்கள் நினச்சிடுங்க அடித்து தள்ளிடலான்னு. தேவ கோபத்துக்கு நீங்கள் ஆளாகி விடுவீங்க, தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. வசனம் சொல்லுகிறது இது நியாயம். நீ கீழ்ப்படிந்தா உனக்கு ஆண்டவர் சொல்ல உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. என்ன உண்டாகும்? சின்ன பிள்ளைலாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை உண்டாகிறது மாத்திரம் இல்லை, உன் வாழ்நாட்கள், உன் ஆயுசு நாட்கள் கூடி போகணுமா? நீ நினைக்கிற இல்லையா, நான் அப்படி ஆகணும், ஒரு சாம்பியன் ஆகணும். நிறைய பேர் சொல்லி நான் சாம்பியன் ஆகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி இருக்கணும், எல்லாம் ஆகணும்னா நீ ஏசப்பாக்கு பிரியமா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா நடந்தாதான் உனக்கு கனவு பலிக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். உங்க அம்மா ஒருவேளை படிக்காதவங்களா இருக்கலாம், உங்க அப்பா படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க திறமை இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க வயிற்றுல நீ பிறந்திருக்கிறா இல்ல? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென்.
பெற்றோரும் பிள்ளைகளை கண்டபடி தாறுமாறா திட்டியது அடிக்கியது கண்டபடி செயல்படாண்டாம். முடிஞ்ச அளவு கர்த்தருக்கேற்ற சிற்சையில் அவங்கள வழி நடத்துங்க. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதே போல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியாரு, யாத்திராகமத்தின் புத்தகம் 12:20 அதிகாரம் அதில் 12வது வசனம், சீக்கிரமாக படிக்கலாம். யாத்திராகமம் 20:12 எடுத்து வாசிப்போம். 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, நல்ல கவனிங்க, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உங்கள் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயை நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணுவாயாக. உன் நாட்கள் நீடித்திருக்க. அல்லேலூயா. உங்கள் அம்மா என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சா கட்டாயமாக உங்கள் பிள்ளைகள் நல்லாவே இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். உங்கள் அப்பா என் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் போதும், அப்படி அவர் மனதார நினச்சா கட்டாயமாக அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இப்போ அவங்க வருத்தப்படுகிற மாதிரி, அவங்க மனவேதனைப்படுற மாதிரி நம்ம நடப்போம்னா அவங்களுடைய அந்த வேதனையே உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கட்டாயம் அவங்க சாபம் போடாண்டாம், நீ நாசமாக போலேன்னு சொல்லாண்டாம். அந்த உள்ளம் படுற வேதனைனாலேயே அவங்களுக்கு சாபம் வந்துடும். அதனால் நீங்கள் யாரும் என் பிள்ளைகளுடைய அறியாமைகளுக்காக வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு சாபமாட்டம் போயிடக்கூடாது, அவங்க அறியாமையில் இருக்காங்க, அவங்கள மன்னிங்க, அவங்கள செம்மப்படுத்துங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, அவங்களுக்காக நீங்கள் மன்றாடுங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, பத்திங்களவ பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு இருக்கணும். இன்னும் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நீதிமொழிகளின் புத்தகம் வாசித்து பாருங்கள். 30வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. வசனம் வாசிங்க. 30வது அதிகாரம் 17. தகப்பனை பரியாசம் பண்ணி, தகப்பனாரை இன்னைக்கு பரிகாசம் பண்ணுறது என்ன? நான் படிச்சிட்டேன், நான் ஞானவான், எனக்கு அழகு இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, சிலர் சொல்லு என்னோட வண்டி இருக்குது. அட அப்பா தானடா உனக்கு அடிஸ்தானம். ஆண்டவருக்கு அடுத்தது உனக்கு அப்பா. அல்லேலூயா. உனக்கு அம்மா. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை. தாய் சொல்லியாங்க, மகளே இப்படி செய்யாத, இப்படி போகாத, இப்படி நடக்காத, ஜபிக்காம இருக்காத, வேதத்தை வாசிக்காம இருக்காத, இப்ப சண்டே கிளாஸ் எக்ஸாம் நீ வசனத்தை படிக்க கூடாதா? அல்லேலூயா. ஓ, நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கிட்ட போய் இந்த வசனம் இல்லை. காலேஜ் படித்தா அப்போ இந்த வசனம் படிக்க கூடாதா? டே, காலேஜுக்கே கொண்டு போனது இந்த வசனம் தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். காலேஜுக்கே ஒன்று வழி நடத்தினது ஏசப்பா, அவருடைய வார்த்தை தான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதை நம்ம நினைக்கிறது இல்லை. நான் காலேஜ் படிக்கிற பையன் வசனம் படிக்கணுமா? அட, வேதம் என்ன சொல்லுது? தீத்துவுக்கும் தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும், பவுல் எழுதும்போது சொல்லாரு, தீத்துவே நீ சிறு வயதிலிருந்தே வேதத்தை கற்றாய், இன்னும் நீ கற்றுக்கொண்டே இருக்கணும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். தீமோத்தேயுவே நீ சிறு வயதிலிருந்தே நீ வேதத்தை கற்று தெரிந்து கொண்டவன், ஆனால் இன்னும் தேர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் காலேஜில் போயிட்டு ஒவ்வொரு இது கேட்டு பார்த்தாச்சுன்னா என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜில் இருக்கிற படிப்பை விட இன்னும் கூடுதல் இருக்குது. ஒரு ஊழியக்காரர் தெரியும், இங்கே வந்திருக்கார். அவர் பைபிள் காலேஜிலேயே எத்தனையோ படிப்பு முடிச்சாச்சு, பட்டம் 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 வாங்கிட்டே இருக்கார். ஆனால் இன்னும் அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் எதோ படிச்சுட்டே இருக்காராம். அப்போ உயிருக்கே நாளிலையும் படித்தாலும் இந்த வேதத்தை முழுவதும் படித்து முடிச்சாச்சு, எல்லா பட்டமும் வாங்கியாச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆண்டவரே, இன்னும் அனுதினமும் உனக்கு மன்னா, அனுதினமும் உனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டே இருக்கும். அனுதினமும் தேவன் உங்களை பேசிக்கொண்டே இருப்பாரு, வியாக்கியானம் பண்ணி கொண்டே இருப்பாரு. எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த வேதத்தை முழுமையா படிச்சு முடிச்சாச்சு, எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு எந்த ஒரு மனுஷனாலையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆதலால் தான் தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறது காலேஜ் படிச்சோன்னு எல்லாம் போய் முடிஞ்சிச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தெய்வ பயத்தோடு நடக்கிறதுல தான் உனக்கு ஆசீர்வாதமே இறங்கி வருது. அப்பாவை கனம் பண்ணு, அம்மாவை கனம் பண்ணு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு பயப்படு, அப்பதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ அடைய முடியும். அல்லேலூயா. அவங்க மனம் எரிஞ்சாச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த ஒன்றும் இருக்க முடியாது. தெய்வ பயத்தோடு
பயத்தோடு நடந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வாழ்வாயானால் உன்னை தேவன் உயர்த்துவார். அவங்க ஜெபம் உன தாங்கும். என் பிள்ளை ஆசீர்வதின்னு அவங்க சொன்னா போதும், கர்த்தர் அப்படியே செய்வார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற உன் தாய் வயது சென்றாகும் போது அவளை பரியாசம் பண்ணாதே. ஆமா, அத சரியா தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை, தாயின் கட்டளைகளை, தாய் சொல்லுகிற ஆலோசனையை நீ தள்ளுகிற மனுஷனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். எங்க பிடுங்குமா? நதியின் காகங்கள். அப்ப காகம் என்னது? எங்கேயாவது செத்து போன பணம் கிடக்குமா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுபோல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு அவமானமான வாழ்க்கையாக போயிடும். காகங்கள் கண்களை பிடுங்கிறது அளவுலையும் அந்த வாழ்க்கை மாறிடும். அதனால தான் வாலிப பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு நடையுங்க, கீழ்ப்படிஞ்சு நடையுங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நேசிங்க, கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரியமாய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வாசித்துருங்க. கழுகின் குஞ்சுகள் தின்னும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் சொல்லுகிறபடி வேதம் சொல்லுகிறது, பெற்றோரை கனம் பண்ணும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. அருமையான பெற்றோர், அவங்க அப்பா ஒருவேளை குடிகாரராக இருக்கலாம், அப்பா ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நேசித்து அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க, அவங்கள்ட்ட ஆதரிங்க, அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. அருமையான அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். வசனம் சொல்லுகிறது, யார் எப்படியோ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பீங்கன்னா உங்கள் வாய்ஸ் நாட்களை தேவன் கூட்டி உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமாக படிக்கலாம். 4:10 வாசிக்கலாமா? என் மகனே கேள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். தேவ பிள்ளைகளை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனம் பண்ணி கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை கேட்டு நடப்பி இணங்கி, வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதிகமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பயப்படுங்க. வசனம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 23வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 23:12 வாசித்து ஜெபிப்போம். 23:12 வாசிக்கலாம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணும்போது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாயின் வார்த்தைகளால என்ன செய்யப்படுகிறது? அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா? வேண்டிய ஆகாரத்தை விட அந்த வாயின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாக காத்துக்கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தை விட, ஆகாரத்தை விட, தேவ பிள்ளைகளை மனுஷனுடைய வாக்கை விட, இல்லை அப்பா அம்மாவுடைய வாக்கை கனம் பண்ணுங்க, இல்லை சகோதர சகோதரிய இந்த உலகத்தில் ஒரு அதிகாரிகளுடைய வாக்குகளை நம்ம எப்படி கனம் பண்ணுறோமோ அதை எல்லாத்தை விட மேலாக ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தோடு நாம் காணப்படுவோம். அப்படி நாம் செய்வோமானால் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செவிப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, என்னால் உங்கள் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன். தேவனால தான் உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். நீடித்த ஆயுசு நாட்களை உங்களுக்கு தருவார், தீர்க்க ஆயுசை உங்களுக்கு தருவார். ஆதலால் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளின்படி உம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பீங்க. ஆண்டவரே, உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீங்களே. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறுகின வருஷம் வேண்டாம், துன்மார்க்கனுடைய வருஷம் குறுகி போகுது. அப்படி இல்லை ஆண்டவரே, உண்மையாக வாழ்ந்து நீடித்த ஆயுசு நாட்களோடு வாழ, இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ, சத்தியத்துக்கு சாட்சிகளாய் வாழ, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப, ஓ உமக்கு ஒரு சாட்சாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிக்கிற அனைவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, வேதத்தின்படி வாழ்ந்து ஒரு பெரிய மேன்மையை காண எல்லோருக்கும் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடனே போய் வருவோம். காட் பிளஸ் யூ.